Hi friends, இது நம்மளோட samsadhuworld. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. அதுக்கு ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் இந்த மாதிரி 1-2 நுணுக்கி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் ஒன்று நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கற்பூரவள்ளி அதாவது தேன் வாழை கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தேன் வாழை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போது நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்குறோங்களோ அதே கப்பில் 3/4 கப் நாட்டு சக்கரை நம்ம எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் வெல்லம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாங்க. நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துடும். வெல்லம் போட்டிங்கனாலும் இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற நாட்டு சக்கரை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி இதில் மாவு, ஏலக்காய், வாழைப்பழம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஒரே முட்டை ஊற்றி நீங்கள் இது பண்ணிங்கன்னா புருடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள், பொறுமையாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரண்டியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் கையில் கூட கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இதைத்தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவேங்க. இப்போது பனியாரக்கல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு சூடானதும் நம்மளோட இந்த இனிப்பு பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இது ட்ரெடிஷ்னலாக நம்ம பாட்டிங்கெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தது தாங்க. காலப்போக்கில் நம்ம இதை கொஞ்சம் மறந்துட்டோம். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.